ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது கேரி பேக்கில் இது போல் பூ எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நம்மளுக்கு எந்த கலர் வேணுனாலும் கேரி பேக் கிடைக்குது. எந்த கலர் ரோஸ் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு கேரி பேக்கில் இந்த கைப்பிடி இருக்குது இல்லைங்களா, கைப்பிடியை கட் பண்ணிடணும். அடிபாகத்தையும் கட் பண்ணி சென்டரில் கட் பண்ணணும். நான் கட் பண்ணிக்கிறேன், இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லை. கேரி பேக்கும், சிசரு, அப்புறம் நூல், எதனா ஒரு கலர் நூல். நம்ம குச்சி மாதிரி வச்சு கூட நீட்டாக அந்த மாதிரி கூட ஸ்டாண்ட் மாதிரி வச்சு செய்யலாம். இல்லை தனி பூவாகவும் செய்யலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ கவரை கட் பண்ணிட்டேன். இப்போ எதனா ஒரு பாகத்தில் கொஞ்சமாக இப்படி நம்ம விரலை வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ இதழ் நீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் உங்களுக்கு இப்படி வரும். இது போல் வச்சுட்டு இந்த சைடு வருது இல்லைங்களா, கட் பண்ண பாகம், அதில் நம்ம தேவையான அகலத்துக்கு எல்லா இதழும் வர மாதிரி, எல்லா கவரும் வர மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு இடத்த அதே மாதிரி பண்ணலாம். இந்த ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அது உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு 5-6 இது இந்த மாதிரி செய்யலாம். பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரே அளவு கட் பண்ணிட்டேன் மேலே. அதுக்கப்புறம் அந்த நூல் இருக்குது இல்லைங்களா, அங்கே அடியில் நம்ம இந்த பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை நூலில் நம்மளுக்கு ஒரு 5-6 சுற்று சுற்றிட்டா டைட் ஆகிடும், விலகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ சுற்றிட்டு முடி போட்டுக்கலாம். போட்டு நூலை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பூவோட இதை வந்துடுச்சு. ஏற்கனவே நான் ஒன்று பெருசாக போட்டிருக்கேன். இப்போ இது உங்களுக்கு சின்ன சைஸ் தான். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ செய்யலாம், எல்லா கலர்லேயும் செய்யலாம். இப்போ தென்னங்குச்சி மாதிரி இருந்ததுன்னா அதை அடியில் கொடுத்துட்டு கூட மேலே இந்த க்ரீன் கலரு கேரி பேக் இருக்கும், அதை சுற்றி விட்டுடலாம். இல்லை ஸ்ட்ரா இருந்தாலும் குத்தி விடலாம். இல்லை ஸ்டாண்டு மாதிரி இருந்தாலும் இப்போல்லாம் நிறைய சேர்ந்து பூங்கொத்து மாதிரி செய்யலாம். இப்போ லீவில் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பூ மாதிரியே இருக்குது பாருங்கள். எல்லா கலர்லேயும் செய்யலாம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அது கட் பண்ணுறது ஒண்டி தான், அப்படியே சுற்றி வச்சுட்டு செய்ய வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பசங்க தள்ள கூட வச்சுக்கலாம். தேங்க்யூ.